கர்த்தருடைய சிலுவை மரணத்தை பற்றிய தியானம் மிகவும் பயபக்தியோடு இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சில திருச்சபைகளில் 40 நாட்கள் இதற்காக ஒரு தொடர்ச்சியான தியானங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்திலேயோ அல்லது அதிகாலை நேரத்திலேயோ சிலுவையை பற்றி தொடர்ந்து பேசுவாங்க, சிந்திப்பாங்க. அதுக்கப்புறம் குறிப்பாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பற்றிய தியானங்கள் நடக்கும். அதில் குறிப்பாக 7 வார்த்தைகள், இயேசு சிலுவையிலே மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை பற்றி பேசுவாங்க. ஆகவே இந்த லெந்து காலம் என்று அழைக்கப்படுகிற இந்த விஷயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பற்றியதான ஒரு நினைவு கூறுதலாகவும் அதை பற்றியதான ஒரு புரிதலை அல்லது அதை குறித்த ஒரு ஆழமான சிந்தனையை மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவதற்காகவும் ஆரம்பத்திலே திருச்சபையினாலே ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்காலத்திலே அது ஒரு சடங்கு ரீதியான ஒரு நிகழ்வாக மாறி போய்விட்டது இல்லையா? ஏன்னா நம்ம 40 நாள் சில சகோதரர்கள் மாம்சம் புசிக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த நாட் ஒரு துக்கமான நாளாக அனுஷ்டிக்கிறாங்க. சில நேரங்களில் அது இப்போ ஒரு கடவுளினுடைய சமூகத்தில் நம்மளை ஒருக்கிறது, அந்த ஒருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் குறிப்பாக. அப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை மையப்படுத்தி சிந்திக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த சிலுவை என்பது என்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற நடைமுறைகளுக்கு அது மிகவும் ஒரு எதிர்மறையானதாக இருக்கிறது. இன்றைக்கு சிலுவை என்பது ஒரு புகழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு இல்லையா? குருத்தோலைகளை போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்து கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த குருத்தோலையை அப்படியே சிலுவையாக மடித்து அதை எங்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் நாங்கள் இருக்கும்போது அதை வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. அது அடுத்த வருஷம் அடுத்த குருத்தோலை ஞாயிறு வரைக்கும் அது அங்கே இருக்கும். அது ஒரு பாதுகாப்பானது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அங்கே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே காற்று கருப்பு அண்டாது. இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மக்கள் அந்த நாட்களை ஒரு பயபக்தியோடு கொண்டாடுறாங்க, நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த சிலுவை என்பது இன்னைக்கு ஒரு ஒரு திருச்சபை கட்டடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த சிலுவையினுடைய வடிவம் இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸ், அதனுடைய வடிவம், அது செய்யப்பட்ட மரம், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய க்ளோவிங் லைட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இன்னைக்கு சிலுவை ஒரு புகழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. அலங்கார பொருளாகவும் அது மதிப்புக்குரிய ஒரு விஷயமாகவும், திருமணத்தில் தாலியில் பின்னால் போடுறது, அப்புறம் கழுத்தில் ஒரு பென்டன் மாதிரி அழகா சிலுவையில் செய்து டிசைனாக, நல்ல டிசைனில் நல்ல கூடுதலாக தங்கம் போட்டு செய்து போடக்கூடிய ஒரு அலங்கார பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேசுகிற விஷயம் மட்டுமல்ல, முழு புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிலுவையை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆழமான அடிப்படையான வரலாற்றிலே மறந்து போன ஒரு விஷயம் என்னவென்றால் சிலுவை புகழ்ச்சிக்குரியது அல்ல, சிலுவை இகழ்ச்சிக்குரியது. கிராஸ் இஸ் ஸ்கேண்டலஸ். ஸ்கேண்டல் ஆஃப் த கிராஸ் இஸ் மிஸ்ஸிங் டுடே. இன்றைக்கு நம்முடைய அந்த சிலுவையை பற்றிய சிந்தனை வரும் பொழுதே நமக்கு அது ஒரு 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 மதிப்புக்குரிய விஷயமா, மேன்மைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. ஆனால் சிலுவை என்பது ஒரு அவமானத்துக்குரியது, ஒரு நிந்தைக்குரியது, ஒரு இகழ்ச்சிக்குரியது. அந்த இகழ்ச்சி, நிந்தை, அவமானம், இந்த விஷயங்களை தான் நம்ம எல்லாருமே தப்பி ஓட பார்க்குறோம் இல்லையா? நமக்கெல்லாம் என்ன இலக்கு? நம்ம போனால் 4 இடத்துல போனால் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா நல்லா மரியாதை கிடைக்கும். நீங்கள் நல்லா காசு சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு மரியாதை. நல்ல பெரிய ஹை ப்ரொஃபைல் காரில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. சரிங்களா? அப்போ ஒரு அவமானம், நிந்தை, அவமதிப்பு, துயரம், புறக்கணிப்பு, காட்டி கொடுத்தப்படுதல், மறுதளிக்கப்படுதல், இந்த விஷயங்கள் எல்லாமே மனிதர்கள் விரும்பி ஏற்காத விஷயம். அதெல்லாம் மனிதர்களுக்கு தேவையில்லை. அதை விட்டு மக்கள் நம்ம எப்பொழுதுமே
ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அவமானம், நிந்தை, துயரம், அருவருப்பு, அசிங்கம், அது காரி துப்பப்படுதல், அடிக்கப்படுதல், நொறுக்கப்படுதல், இதுதான் அங்க இருக்கு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து திஸ் இஸ் மை சப்ஜெக்ட், இதைத்தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் வந்து வேற ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து நான் பேசலாம், ஞானியாக நான் வந்து பேசலாம். ஏன்னா கொரிந்தியர்கள் வாழ்ந்த பகுதி வந்து ஞானம், கிரேக்க தத்துவ ஞானிகள் 500-600 ஆண்டுகளாக வாழ்ந்த பகுதி. அங்க வந்து தத்துவ ஞான கருத்துக்களை பற்றி பேசுகிறது. அவர் வந்து சொல்றாரு அந்த இடத்துல வந்து, நான் வந்து ஒரு தர்க்க சாஸ்திரியாக உங்களிடத்துல வந்து பேசலாம். இவரெல்லாம் படிச்சிருக்காரு. இவருக்கு தெரியாத தர்க்க சாஸ்திரம் இல்லை. அவர் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் வந்து அந்த நாட்கள்ல இருந்த மிகப்பெரிய தத்துவ ஞானிகளுடைய எழுத்துக்கள் இருந்தால் மேற்கோள் காட்டுறாரு. ஆனா அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக வரவில்லை. இந்த உலகத்திலே அவமானமாக கருதப்படுகிற சிலுவையை மட்டும்தான் நான் உங்களிடத்துல பேச வந்திருக்கிறேன். ஏன்னா அதுதான் கடவுளினுடைய வழி, அதுதான் மீட்பை கொண்டு வருகிறதற்கு, மனுக்குலத்துக்கு வாழ்வளிப்பதற்கு கடவுள் கொண்டு வந்த, தெரிந்து கொண்ட, பயன்படுத்திய ஒரே வழி இயேசு கிறிஸ்துவினுடைய அவமானகரமான சிலுவை. அதைத்தான் நீங்க வந்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததியில வந்தாரு? யூதர்களுடைய சந்ததி. அந்த யூதர்களுடைய முழு வரலாறுல நீங்க பார்த்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவரை பின்பற்றிய சீடர்களுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மரணமடைந்து உயிரோடு எழும்பி போற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் அவரை பின்பற்றின பெருந்திரளான மக்கள், அந்த நாட்டிலே இருந்த அல்லது யூதர்களுக்கு தலைவர்களாக இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், பிற இனத்து மக்கள், இவங்க யாருமே வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்றது கேள்வி இல்லையா? நம்மளும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இயேசு அவர்களோட இருக்கும் பொழுது தன்னை மேசியா என்று அவர் சொன்னாரா? எப்ப சொன்னாரு? எங்க சொன்னாரு? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு. அதை நம்ம வந்து நாங்க இப்பதான் எங்களுக்கு இன்னைக்கு மாலையில எங்களுடைய கூட்டத்தில் அதை பற்றி நாங்க தியானிக்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீண்ட காலத்துக்கு பிறகு, அதாவது இவ்வளவு காலத்திலையும் நான் வந்து இதை 2வது விஷயமா, ஆனா மிக நேரடியான விஷயமா சொல்றேன். விசாரணை நேரத்துல நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தானா, குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரியன் கேட்கிறான். இவர் வந்து நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்றார். இதுக்கு முன்னாடி வந்து மிக தெளிவாக அவர் சமாரிய பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிற நேரத்துல சொல்றாரு. சமாரிய பெண் கேட்கிறா, எங்களுக்கு ஒரு மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறோம், அவர் வந்து நாங்க என்ன எப்படி தொழுது கொள்ளணும், என்ன செய்யணும்ன்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லுவார் என்னுடனே உன்னுடனே பேசி கொண்டிருக்கிறவர் நான் தான் அப்படின்றாரு. ஆனா இவர் நேரடியாக சொல்லல, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி இவர் சொல்லல. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் எல்லாம் உங்களுக்கு அப்படின்றத சொல்றாரு. நேரடியாக நான் தான் மேசியான்னு சொல்லல. அதுக்கு காரணம் அந்த காலத்துல இருந்த அவர்களுடைய மேசியாவை குறித்த பிழையான புரிதல். அவருக்கு முன்னாடி சில மேசியாக்கள் இருந்தாங்க, அவருக்கு பின்னால சில மேசியாக்கள் இருந்தாங்க. அவரை பின்பற்றி போன மக்கள் எல்லாருமே வந்து தவறான எதிர்பார்ப்புகளோட போனாங்க. அப்ப தவறான எதிர்பார்ப்புகளோடு தன்னை யாரும் பின்பற்றக்கூடாது என்று அவர் கருதினாலும் தன்னுடைய சீடர்கள் தான் மேசியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக ஆர்வமாக அவர்களிடத்துல கேட்கிறாரு. மக்கள் யார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறாரு. கேட்ட உடனே சில மக்கள் சில மாதிரி சொல்றாங்க, உண்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், உண்மை வந்து எரேமியா என்று சொல்லுகிறார்கள், உண்மை எலியா என்று சொல்லுகிறார்கள். அப்ப நீங்க யாருன்னுப்பா சொல்றீங்க? உடனே பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு மார்க் 8வது அதிகாரத்துல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுதான் வந்து அல்டிமேட் ரெவலேஷன், மிகப்பெரிய புரிதல். என்னன்னு சொன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து நாசரேத்தூரிலே மரியாளின் வயிற்றிலே பிறந்து யோசேப்பின் மகனாக வளர்க்கப்பட்ட இயேசு என்பவர் இந்த உலகத்திலே வந்த கடவுளின் மகனாகிய கிறிஸ்து. இதுதான் வந்து புரிதல், இதுதான் நற்செய்தியினுடைய சாராம்சம். இதுதான், இதைத்தான் வந்து நம்ம நம்பணும். இதை நம்புறவங்களுக்கு தான் வாழ்க்கை. அத அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. யாரு? பேதுரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நிறைய மக்கள் அவரை புரிந்து கொண்டார்கள். இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த
குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறுல பெருந்திரளான மக்கள் இவர் போறாங்க. போகும்பொழுது அந்த காட்சியை நீங்க வந்து கற்பனை செய்து பாருங்க. அப்படியே இவர் கழுதையில போறாரு. கழுதை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பைபிள்ல கழுதையை பற்றி பேசும் பொழுது நீங்க வந்து பல இடங்கள்ல வாசிச்சாலுமே மிக முக்கியமா ஒரு 2 குறிப்புகள் பாருங்க. ஒண்ணு வந்து தாவீது வந்து கழுதையில வர்றாரு. அதுக்கு முன்னாடி கழுதையை தேடி போகக்கூடிய ஒரு நபரை தான் வந்து அவர் அரசனா மாத்துறாரு, சவுல. அப்ப ஒரு ராயல் சிம்பிளா இருக்குது யூதர்களை பொறுத்த வரைக்கும். அப்ப அவர் கழுதையில போறாரு. அதே நேரத்தில் அது தாழ்மையின் வடிவமாகவும் இருக்குது. கழுதையில ஏறி போறாரு. போகும் பொழுது அந்த அந்த மக்கள் எல்லாரும் தங்கள் வஸ்திரங்கள்னு சொல்லி சொன்னா அவர்களுடைய ஆடையில வந்து அவங்க உள்ளுக்குள்ள ஒரு ஒரு சட்டை மாதிரி போட்டிருப்பாங்க. நம்மள மாதிரி ஷர்ட் மாதிரி ஒன்று போட்டு இது வரைக்கும் இருக்கும். அதுக்கு கீழே வந்து அவங்க ஒரு அங்கி மாதிரி கட்டியிருப்பாங்க. இதுக்கு மேலாடி ஒரு துணி மாதிரி பெருசா போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்க படங்கள்ல. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேலாடை அல்லது அதை தான் அங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். டியூனிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த ஆடைகள் வந்து நமக்கு அவங்க உட்கார்ற நேரம், படுக்கிற நேரம், போத்திக்கிறதுக்கு, குளிர்ல இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப அது ஒரு நபரனுடைய, இப்ப நம்ம ஊர்ல வந்து சால்வை போடுறாங்களா அந்த மாதிரி. அப்ப இது வந்து மதிப்புக்குரியது. சால்வை எடுத்து இடுப்புல கட்டுனா நம்ம வந்து நம்ம ஊர்ல குனிஞ்சு மரியாதை செலுத்தணும். தோல்ல போட்டுன்னா நம்ம வந்து கம்பீரமா நடக்கிறது. ஆனா அந்த துணியை எடுத்து என்ன செய்யறாங்க? விரிக்கிறாங்க. கழுதையில வருகிறவருக்கு விரிக்கிறாங்க. ஓசன்னா ஓசன்னான்னு பாடுறாங்க. ஓசன்னாண்டா என்ன? ஓசன்னா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்குமே நம்ம. ஓசானா ஓசானா, என்ன ஓசானா இந்த ஹாயஸ்ட். அதுதான் எல்லாரும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த பாட்டை நான் பாடின இந்த பாட்டுல கூட, Lord we lift up your name with a heart full of praise, be exalted O Lord our God, Hosanna in the highest. என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். ஹோசன்னா என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? எபிரேய மொழியில எங்களை விடுவியும் ஆண்டவரே, லார்ட் சேவ் அஸ். அப்ப இவங்க எல்லாரும் தெருவில், இந்த பெருந்திரளான மக்கள் யூதர்கள் எல்லாரும் இவர் பவனி வரும் பொழுது, எருசலேமுக்கு வெற்றிகரமான பவனி வரும் பொழுது இவங்க எல்லாருமே அவருக்கு முன்பாக ராஜா வருகிறார், அவருக்கு நாங்கள் எங்களுடைய இன்னைக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுக்குறாங்கல்ல. ஒரு மோடி போயிட்டாரு இன்னொரு நாட்டுக்குன்னா அவருக்கு சிவப்பு கம்பளம் கொடுக்குறாங்கல்ல. அது மாதிரி இவங்க வந்து தங்களுடைய ஆடைகளை விரித்து அது வழியா நடந்து வந்து, உமக்கு நீர் எங்களை விடுவியும் ராஜாவே, நீர் எங்களை காப்பாற்றும். யாரிடத்துல இருந்து காப்பாற்றணும்? யாரிடத்துல? ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து எங்களை காப்பாற்றும். அப்ப அவர் வந்து இவர்களுடைய வாயினாலே போய் இப்ப காப்பாற்றும் என்று சொல்லி சொல்வது ஜெபம் மட்டுமல்ல, அது வந்து ஒரு கடவுளுக்கு ராஜா கெடுக்கக்கூடிய ஒரு புகழ். அதனாலதான் வந்து அவங்க இவருங்க சத்தம் போடாதீங்க, அவங்களை அதட்டுங்கன்னு சொல்லி அந்த தலைவர்கள் சொல்றாங்க. அப்ப இவர் நான் அதட்டெல்லாம் மாட்டேன், இவங்க கூப்பிடலைன்னா இல்ல இவங்கள் பாலகர்களுடைய வாயினாலே எனக்கு புகழ் உண்டாகும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வசனம் சொல்லியிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். அப்ப இது எதை காண்பிக்கிறது என்றால், குருத்தோலை என்பது யூதர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நடக்கிற மகிழ்ச்சியான தருணங்களிலே இவர்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு நடனமாடக்கூடிய ஒரு பொருள் இல்லையா. அப்ப அந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து புதிய பழைய ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற இலக்கியத்துல வாசிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மக்கள் எல்லாருக்குமே இவர் மேசியா என்ற ஒரு புரிதல் இருக்கு. சீடர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து தான் மேசியா என்பதை சொன்ன பிறகு, ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா, எங்க பிரச்சனை இருக்குதுன்னா, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே என்னன்னா, சிலுவை ஏன் அவசியம்? சிலுவையினுடைய முக்கியத்துவம் என்ன? சிலுவை என்பது எப்படி நமக்கு வாழ்வளிக்கிறது? சிலுவை என்பது எப்படி, மரணம் என்பது எப்படி வாழ்வின் வழியாக முடியும் என்பதுதான் அவங்களுக்கு புரியல. அப்ப எல்லாரும் பின்னாலே போறாங்க. இப்ப இவர் வேக கழுதையில போறாரு, ராஜா மாதிரி போறாரு. போய் என்ன பண்ணுவாரு? எருசலேம்ல அங்க இருக்கக்கூடிய ரோம ராணுவத்தை எல்லாம் அப்படி அடிச்சு தள்ளி விட்டுட்டு இவர் போய் சிங்காசனத்துல, எருசலேமிலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், யூதர்களுடைய நம்பிக்கை.
அங்க இருந்து தாவீதின் வம்சத்திலே வருகிற ராஜா. அதனாலதான் அவங்க தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவங்க பாடுறாங்க. அப்ப அவர் அங்க போய் ராஜாவாகி உலகம் முழுவதையும் என்ன செய்வாரு? ஆட்சி செய்வார் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அங்க போனோன்னு என்ன நடக்குது? என்ன நடக்குது? அவரை கைது செய்யறாங்க, அவரை கொண்டு போய் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நிந்தைக்குள்ள போறாரு, மாறி மாறி இரவு முழுவதும் அலைக்கறிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலே அதுக்கு பிறகு அவரை தொடர்ந்து அடித்து சிலுவையில அடித்து கொலை செய்து விடுகிறார்கள். பெருத்த ஏமாற்றம். யாருக்கு? யாருக்கு? அவரை பின்பற்றின எல்லாருக்கும், சீடர்கள் உட்பட, அப்போஸ்தலனாகிய பேதுரு உட்பட யாருக்குமே புரியல. ஏன் இவர் கொல்லப்பட வேண்டும்? ஏன் இவர் அடிக்கப்பட வேண்டும்? இவர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும். அப்ப மக்கள் வந்து சொல்றாங்க, ஏய் நீ உண்மையிலே மேசியாவா இருந்தா நீ என்ன பண்ணு, உன்னை நீயே காப்பாற்றிக்கொள். அந்த கல்லர்கள் ஒருத்தன் சொல்றான்ல, நீர் மேசியாவா இருந்தா எங்களை காப்பாத்து, உன்னை நீ காப்பாத்து. அப்ப கைவிடப்பட்டவராக, அவமானப்படுத்தப்பட்டவராக, ஒரு இழிவான ஒரு மரணத்தை அவர் அனுமதிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலுவை காட்சிகளில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறிய ஆடை ஒன்று இடுப்புல கட்டியிருப்பாங்க. ஆனா வரலாற்றில் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, சிலுவை மரணத்தில் அடிக்கப்படுகிறவர்களுக்கு, சிலுவையில் கொல்லப்படுவர்களுக்கு முழுவதும் நிர்வாணப்படுத்தப்பட்டவராக, அவமானப்படுத்தப்பட்டவராக இயேசு அங்கே சிலுவையில் தொங்குகிறார். அதை இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா வெற்றி என்பது இந்த உலகத்திலே நம்ம எல்லாருக்கும், இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் எப்பொழுதுமே வெற்றி என்பது என்னது? அடுத்தவனை அடிச்சு வீழ்த்தி நம்ம மேல இடத்துக்கு வரணும், பெற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து மற்றவனை கொன்று அழிப்பது தான் நமக்கு வெற்றி. நம்ம ஆளுகை செய்யணும். நம்ம வந்து நான் என்ற அதிகாரத்துல, அகம்பாவத்துல, ஆட்சியில நம்ம அமர்ந்திருக்கணும். இதுதான் வெற்றி நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் எது வெற்றி? மரணம் தான் வெற்றி. மரணத்தினாலே பிசாசையும் மரணத்தையும் பாவத்தையும் அவர் மேற்கொண்டார். மரணம் அடைந்து விட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் நினைக்கிறாங்க முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க. மூன்றாவது நாள் என்ன பண்றான்? துக்கம் கொண்டாடுறதுக்கா போறான். நம்ம எல்லாம் துக்கம் கொண்டாடுறோம் இல்லையா இன்னைக்கு 40 நாள். அதே மாதிரி இவங்க துக்கம் கொண்டாடுறதுக்காக அங்க போய் பால் ஊத்துறதுக்கு நம்ம ஊர்ல போவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து அந்த பரிமள தைலத்தை போடுறதுக்காக பாடிக்கு போட்டு கொஞ்சம் செத்து போயிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்ல மனுஷையா, நல்லா பிரசங்கம் பண்ணாரு, நல்ல அற்புத அடையாளம் எல்லாம் செய்தாரு, நல்லா இருந்தாரு, போச்சு, சோழி முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அங்கே ஒன்றும் இல்லாமையில இருந்து அவர் உயிரோடு எழும்புகிறார். மரணம் என்பது அங்கே ஜெயமாக விழுங்கப்பட்டு அவர் உயிரோடு எழும்பி வருகிறார், மனிதர்களுக்கு புதிய வாழ்வை, புதிய படைப்பை உருவாக்குவதற்காக. ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது ஒன்றும் இல்லாமையில இருந்து புதிதாக படைத்தல். எப்படி வானத்தை பூமியை அவர் படைத்தாரோ, வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, அவர் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது, எல்லாம் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா வந்ததோ, ஒன்றும் இல்லாமையில இருந்து படைப்பு உருவானதோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலே இருந்து உயிரோடு எழும்பி வந்தது. அவர் ஒன்றும் இல்லாயில இருந்து புதிய படைப்பை படைக்கிறார். படைக்கக்கூடிய வல்லமையை, வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பது அந்த சிலுவையிலே காண்பிக்கப்படுகிறது. உலகத்தின் பார்வையிலே அது என்னது? அவமானம். உலகத்தின் பார்வையிலே அது நிந்தை. உலகத்தின் பார்வையிலே அது தோல்வி. ஆனால் கடவுளின் பார்வையிலே அது வெற்றி. அதனாலதான் இவர் சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு ஞானத்தை பற்றி போதிக்கவில்லை, நான் வந்து உங்களுக்கு கல்வியை பற்றி போதிக்கவில்லை, நான் உங்களுக்கு அற்புத அடையாளங்களை பற்றி பேசவில்லை. யூதர்கள் என்ன தேடுறாங்க? அடையாளத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நான் அதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு சொல்லல. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உண்மையில நமக்கு வாழ்வளிக்கிறவராக மட்டுமல்ல, வாழ்விற்கான வழியாகவும் இருக்கிறார். அது நம்ம அநேக நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினாலே அவர் நம்முடைய பாட்டில் அழகா பாடினோம் இல்லையா? அவருடைய மரணத்தினாலே நமக்கு
பாவ மன்னிப்பு கிடைத்தது. அவருடைய மரணத்தினாலே நமக்கு பிசாசு தீமை வெல்றது, தோற்கடிக்கப்பட்டது. இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்றோம். ஆகவே ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சிலுவை மரணத்தினாலே நீங்க எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிங்க, எங்களுக்கு பரலோகத்திலே இடம் கொடுத்தீங்க, நாங்கள் உங்களுடைய பிள்ளையா ஆகியிருக்கோம். வெரி குட், சந்தோஷம். ஆனால் நம்ம என்னத்தை மறந்து போறோம்னா, இந்த சிலுவையை தியானித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த ஒருத்தல் இருக்கு இல்லையா, கறி சாப்பிடாம இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, இதெல்லாம் அந்த 40 நாளுக்குள்ள அடக்கிட்டாங்க. 40 நாள் முடிஞ்ச பிறகு பழையபடி நாங்க என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அல்லது அந்த சிலுவையை நீங்கள் நம்பும் பொழுது, கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், நீங்கள் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள், அதுதான் அழைப்பு. அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் கடவுளினுடைய வழிகளிலே நடக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நபர், அவருடைய அழைப்பு என்னன்னு சொன்னா, சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவது. இயேசு எங்க போனாரு சிலுவையை எடுத்துட்டு? எங்க போனாரு? மரத்துல ஏறி மேல நின்றாரா? இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டு எங்க போனாரு? மலைக்கு போனாரு. அப்புறம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள் சொல்றார்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். அவர் எங்க போனாரு, நம்ம எங்க போகணும்? அவர் சாக போனாரு, நம்மளும் சாகிறதுக்கு போகணும். புரியுதுங்களா? கிறிஸ்தவர்களுக்கான அழைப்பு, சீடத்துவத்துக்கான அழைப்பு என்னன்னா மரணத்துக்கான அழைப்பு. என்னுடைய சொந்த விருப்பங்களுக்கு இன்னைக்கு திங்க நைட்ல அழகா நம்முடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல அழகா இவர் எழுதியிருந்தாரு, கார்த்திகேயன் எழுதியிருந்தாரு. சில நேரம் ரொம்ப நல்ல விஷயங்கள் எழுதுவார். எழுதியிருந்தாரு, இயேசு ராஜா, இயேசு மேசியா, இயேசு ரட்சகர்ன்னு சொல்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விருப்பப்படி நான் இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன் இயேசுவை ராஜா இல்லை என்று மறுதலிக்கிறான். சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் பயணிக்க அவன் அழைக்கப்படும் பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு ராஜா அல்ல, இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர், நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்யறார்ல பேதுரு. அதனுடைய அர்த்தம் என்ன? நீர்தான் ராஜா, யூ ஆர் த கிங். ராஜானா என்ன அர்த்தம்? ராஜானா அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது, அவர் சொல்றதைத்தான் நம்ம கேட்கணும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன், ரட்சிக்கப்பட்ட நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன், சிலுவையை நான் நினைக்கிறேன் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும், தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு தீர்மானத்திலும், தன்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் கடவுள் என்ன நினைக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில எதை செய்ய என்னை அழைக்கிறார், அவருடைய விருப்பம் என்ன, நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவருடைய சித்தத்தை நாடி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதன் தான் சிலுவையை எடுத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். இல்லையா? என்னுடைய விருப்பப்படி நான் வாழணும், எனக்கு நல்ல பணம் வேணும், பொருள் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்கு பக்கத்துல இருந்து என்ன செய்யணும்? உதவி செய்து கொண்டே இருக்கணும். அப்படின்னும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? இந்த சிலுவையை நம்ம அவமானத்துக்குரிய சின்னமா இருக்கிறத நம்ம டொமஸ்டிகேட் பண்றோம். டொமஸ்டிகேட்னா என்னது? நமக்கு வேண்டிய மாதிரி மாத்துறது. இந்த கார்ல போற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கார்ல ஒரு சிலுவையை வச்சிருப்பாங்க, கீழே நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சிருவாங்க. ஏன்னா கார் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுற நேரத்துல, அப்ப இந்த சிலுவை யார கட்டுப்பாட்டுல இருக்கு? நம்ம காசு கொடுத்து வாங்கி ஒட்டி வச்சிருக்கோம். அது நம்ம கூடயே வரணும், நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வரணும். இந்த குருத்தோலை ஞாயிறு குருத்தோலையில வாங்கிட்டு வர அந்த இது இருக்குல்ல, அதை எடுத்து வாசலுக்கு பக்கத்துல வச்சிருக்கோம். அது அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? காத்து கருப்பு வராம பாதுகாக்கணும். நம்ம போற வழியில எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டிருக்கணும். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சிலுவை என்ன செய்ய மாட்டோம்? சுமக்க மாட்டோம். நாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் என்ன என்று நாங்க
நாட மாட்டோம். எங்களுடைய மனதின் எண்ணங்கள், எங்களுக்கு பாரம்பரியமா சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள், சிலுவையை பற்றி நாங்க நினைக்கிற ஐடியா, அல்லது இயேசுவை பற்றி நாங்க நினைக்கிற ஐடியா, கடவுளை பற்றி நாங்க நினைக்கிற விஷயங்களை நாங்க பின்பற்றுவோம். அப்படிப்பட்டவர்கள் சிலுவையை என்ன செய்யறாங்க? டொமஸ்டிகேட் பண்றாங்க. சிலுவையை தங்களுக்கு விருப்பமான விதமாக என்ன செய்ய பார்க்கறாங்க? கட்டுப்படுத்துகிறார்கள். இதுதான் பாவத்தினுடைய அடிப்படையான தன்மை. பாவத்தினுடைய அடிப்படையான தன்மை என்னவென்று சொன்னால், கடவுளை நமக்கு வேலைக்காரனா மாத்துறது. கடவுளை நமக்கு வேலைக்காரனா மாத்துறது. இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு அப்படித்தான் மக்கள் என்ன செய்ய பார்க்கறாங்க? டொமஸ்டிகேட் பண்றாங்க. எப்ப நீங்க அந்த அவமானத்தையும் நிந்தையையும் சிலுவையை விட்டு நீங்க எடுக்கிறீங்களோ, அப்ப அந்த அவமானமும் நிந்தையும் நம்முடைய நற்செய்தியில இருக்குதா? அந்த அவமானத்தையும் நிந்தையையும் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோமா? இருக்குதா? உண்மையை பேசுகிறதுனால அவமானமும் நிந்தையும் வர்றதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோமா? அக்கிரமக்காரருக்காக அவர் அடிக்கப்பட்டது போல நம்ம துயரப்படுகிறவர்களுக்காக நம்ம முன்னுக்கு நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா? அவர் அவமானமாக குற்றம் சாட்டப்படுத்தார். பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா அவருக்கு மேல. அப்ப அவர் சொல்றார், ஆரம்பத்திலேயே மலைப்பிரசங்கத்துல சொல்றார், உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் பேரிலே பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாக சொல்வார்களானால், மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் மேல் பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாக சொல்வார்களானால் என்ன செய்வான்? இப்ப உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்களுக்கு மேல பலவிதமான தீமையான மொழிகளை சொல்றாங்க. ஜூட்டு ஒரு மிகப்பெரிய மோசமான ஆளு, ஏமாத்து வேலை தான் அவருக்கு வேலை, அவர் திருட்டுத்தனமா தான் சம்பாதிக்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஜூட்டுக்கு எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அப்படி சொன்னாங்கன்னா நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆச்சரியமா இல்லையா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா அதுக்கு அடுத்ததா சொல்றாரு, ஏனெனில் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக உண்மை பேசியதற்காக, நன்மை செய்ததற்காக அவமானத்தையும் நிந்தையையும் தன் வாழ்நாள் முழுவதும் சுமந்து சிலுவையிலையும் சுமந்து மரணம் அடைகிறார். அவருடைய அந்த தீர்க்கதரிசியினுடைய வழியில நம்ம அவரை பின்பற்றி போனா நம்மளை பற்றியும் அதைத்தான் சொல்லுவாங்க. உங்களை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு பிரச்சனை. அதையும் சொல்றாரு ஆண்டவர், உங்களை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசினால் உங்களுக்கு ஐயோன்றாரு. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ரெஸ்பெக்டபிள் டீசன்ட் லைஃப் இல்லையா? அதெல்லாம் அப்படியெல்லாம் பேசாதீங்க. 4 பேருக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும்? மரியாதையா இருக்கணும். ஒரு கஷ்டப்பட்ட மக்கள் அல்லது இவங்களோட ஐடென்டிஃபை பண்றதே நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தையும் நிந்தையை அனுபவித்து அந்த அவமானத்தை நிந்தையை அனுபவிக்கும்படியாக அவரை அழைக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்துவின் நிமித்தமாக அவமானத்தை அனுபவிக்கிறோமா? நமக்கு ஏதாவது அவமானம் வந்திருக்கா? ஏதாவது நிந்தையை கிறிஸ்துவின் நிமித்தமா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? உண்மையாக இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பாடுகள் வந்திருக்கா? அந்த பாடுகளுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றிய நம்முடைய இலக்கு என்ன அல்லது நம்முடைய எண்ணம் என்ன? ஆண்டவரோட வார்த்தையை படிக்கணும், நல்லா சபைக்கு போகணும், காணிக்க கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, நான் சந்தோஷமா இருக்கணும், என்னுடைய குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லா பிள்ளைகளுக்கும் சரியான கல்வி, சரியான எதிர்கால வாழ்க்கை, சரியான ஒரு வேலை, அந்த வேலையில ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரொமோஷன், காசுக்கு மேல காசு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இந்த வாழ்க்கைக்கும் உலகத்துல இருக்க திருப்பதியில போய் காசை கொட்டுறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இந்த வாழ்க்கைக்கும் நீங்க பாத யாத்திரை போய் ஐயப்பன் கோயில்ல சாமி கும்புறவங்களுக்கும் திருச்சபையில போய் திருச்செந்தூர்ல போய் மொட்டை போடுறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல நம்ம ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம வேலைக்காரனாக மாத்தினால் நம்ம அந்த சிலுவையை நம்ம புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அவர் நம்மளை துன்பத்துக்குள்ள அனுபவிப்பார், வேதனைக்குள்ள அனுபவிப்பார், பாடுகளுக்குள்ள அவர் நம்மை அனுமதிப்பார். நம்ம அவமானத்தை நிந்தையையும்
அழைக்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவினுடைய துன்பத்துக்கு ஒப்பான துன்பத்துக்குள்ளாகி நான் மரணத்துக்கு கிறிஸ்துவை போல மரணம் அடையும்படி விரும்புகிறேன்றார். விரும்புறோமா நம்ம? ஆண்டவரே எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அனுதினமும் நம்ம ஜெபம் பண்றதே அதுக்கு தானே. என்ன நீங்க ஏதோ மாறி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? ஜெபம் பண்றதே நாங்க எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது. ஜெப குறிப்பெல்லாம் என்ன? அதான். ஆனா பைபிள் அப்படி சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. அததான் நம்ம சிலுவையை புரிந்து கொள்ளல, சீடர்களும் புரிந்து கொள்ளல. துன்பம் வந்தனே ஓடுறான், துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடுறான். அப்படியே போட்டிருக்கு பைபிள்ல. அவர் தன் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, ஒரு சீடர்கள்ல ஒரு ஆள் வந்து வஸ்திரத்தை எரிந்து விட்டு ஓடுனான். அப்படின்னா என்ன? நம்ம ஊர் பாசையில சொல்ல போனா துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடுறான். எல்லாரும் ஒருத்த வந்து அவனா ஏசுவா, அந்த ஆளுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்? அந்த ஆள் ஒரு கிறுக்கு பையன் சொல்லியிருப்பானா இல்லையா? சபிக்கவும் சத்தியம் பண்ண யாரு? பேதுரு சொல்லியிருப்பானா இல்லையா? ஏசு கிறிஸ்துவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க ஐயா. அந்த ஆள் என்னமோ பேசிட்டு அவரை பாருங்க பிடிச்சு அடிக்க போறாரு. தேவையா இந்த ஆளுக்கு? தேவையில்லாம பிரதான ஆசாரியனையும் அவனையும் இவனையும் வஞ்சிக்கிட்டு தெரிஞ்சா சும்மா விடுவானா? போட்டான் பாத்தியா? கொஞ்சம் வாயை அடக்கணும். சொல்லியிருப்பானோ என்னமோ தெரியல. புரியுதுங்களா? இதுதான் இந்த மாதிரியான ஒரு அவமானமும் நிந்தை நிறைந்த வாழ்க்கைக்கு அவர் நம்மை அழைக்கிறார். இதுதான் மெய் கிறிஸ்தவம். மக்கள் வந்து ஃபேஸ்புக்ல சில விஷயங்கள் எழுதினா கூட, எனக்கு ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்றேன் நான் கனடாவில். அங்கேருந்து அந்த மாடரேட்டர் ஃபோன் பண்ணுவார், நீங்க வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா போடுங்க. ஏன்னா அதை பார்த்து தான் அவங்க வந்து அந்த ஆசிரியர் வந்து டீசெண்டான ஆளா அப்படின்னு முடிவு செய்வாங்க. நான் வந்து எல்லாமே வந்து ஒரு பொதுவான அரசியல் ரீதியா தவறான காரியங்கள், இந்துத்துவ தீமைகள், அப்புறம் வந்து ஒரு நபருக்கு நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதெல்லாம் போடும் பொழுது அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசக்கூடாது. அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. ரொம்ப டீசெண்டா நம்ம வந்து 4 பேருக்கு முன்னால் அப்படியே போயிட்டு வரணும். இயேசு கிறிஸ்து ரொம்ப இன்டீசெண்டா மரணம் அடைந்தார். அவமானமும் நிந்தையும் அடைந்தவராக நிர்வாணமாக கொல்லப்பட்டார். அந்த அந்த மரணம், அந்த அந்த அழிவு, அவர் அழிக்கப்பட்டது அல்லது கொல்லப்பட்டது உலகத்தின் பார்வையிலே தோல்வி. அதனாலதான் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் கடவுளினுடைய வழி நம்முடைய வழி அல்ல. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. உன்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாக கடவுள் மிக உயர்ந்த சிந்தனை உள்ளவரா இருக்காரு. நமக்கு ஆகா இது கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் வந்து தட்டி விட்டுருவாரு. சந்தோஷம் ஆண்டவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு வராம போகலாம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்காம போகலாம். என்று அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அப்ப நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதும், நம்ம வந்து படி ஏறி மேலே போவதும் தான் வாழ்க்கை நம்ம நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை போல பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அதுக்கப்புறம் பிதாவினாலே அவர் உயர்த்தப்பட்டார். அப்படி நம்ம வந்து நம்மை தாழ்த்துவதற்கும் அவமானத்தையும் நிந்தையை ஏற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கும் அவர் நமக்கு சிலுவையிலே மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அது வந்து அவருக்கு நமக்கு வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, ரட்சிப்பை பெற்று தந்த அந்த பரிகார பலி மட்டுமல்ல, அதுதான் நம்முடைய மாதிரி. அந்த சிலுவையை சுமக்கும்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். அதை சுமக்காமல் அந்த பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காம ஒரு சடங்கு ரீதியாக சிலுவையை நாம் தியானித்து அந்த நேரத்துல மாத்திரம் நாங்க வந்து கொஞ்சம் சாப்பிடாம இருந்து துக்கம் அனுசரிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே சிலுவையை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த சிலுவை நமக்கு வாழ்வளிப்பதாக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய வெளியேறப்பெற்ற சிலுவையை, அற்புதமான மகிமையான மேன்மையான எங்கள் அறிவுக்கு எட்டாத அந்த சிலுவை மரணத்தை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இவ்வளவு ஒரு ஆழமான மேன்மையான உன்னதமான மீட்பின் திட்டத்தை நீர் வடிவமைத்திருக்கிறீர். உலகத்தின் பார்வையிலே ஆண்டவரே அவமானமாக, நிந்தையாக, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, காட்டி கொடுக்கப்பட்ட நிலையிலே, மறுதளிக்கப்பட்ட நிலையிலே நீர் உம்மை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக பிசாசையும் பாவத்தையும் மரணத்தையும் நீர் ஜெயித்து, உலகத்தையும் ஜெயித்து வெற்றி வேந்தராக இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறீர். இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறீர். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க நீர் மீண்டும் வருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய புதிய படைப்பு உம்முடைய உயிர்த்தெழுதலிலே உருவாயிருக்கிறது. அந்த புதிய படைப்பிலே நீர் எங்களுக்கு அங்கம், எங்களுக்கு
பங்கும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய புதிய படைப்பிலே பங்கு பெற்றவர்களாக நீர் உம்மை தாழ்த்தி உன்னதமான உயரத்துக்கு நீர் உயர்த்தப்பட்டது போல நாங்களும் இந்த சிலுவையின் அவமானத்தையும் நிந்தையையும் சுமந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் என கடிதத்திலே சொல்வது போல நாங்கள் எங்கள் சரீரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் உடலை சுமந்து திரிகிறோம் என்று சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை சுமந்து திரிகிறோம் என்று சொன்னது போல நாங்களும் உமக்காக பாடுபடவும், உமக்காக நாங்கள் வாழவும், உமக்காக நாங்கள் அடிக்கப்படவும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே உம்முடைய இறையரசுக்காக ஒப்படைப்புள்ள மனிதர்களாக வாழவும் நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சடங்கு ரீதியான கிறிஸ்தவர்களாக இல்லாமல் வாழ்விலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் சுய விருப்பங்களையும் எண்ணங்களையும் வாழ்வதற்கு செய்வதற்கு உம்முடைய உதவியை நாடுகிற ஆண்டவரை அற்ப சுயநல மனிதர்களாக இருக்கிறோம். நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக உம்மை போல வாழுகிறவர்களாக இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல தந்தையே.